என்னோட ஜாதகத்துல தொழில் வந்து கொடிகட்டி பறக்கும் அமைப்பு, யோகம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான் வந்து தலைப்பு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு விருச்சிக லக்னம் போறது அப்படின்னா, விருச்சிக லக்னம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் அதிபதி ஆகுறாரு இல்லையா? சரி லக்னத்துல வந்து இவருக்கு வந்து செவ்வாய் பகவான் இருக்காரு இப்போ. அப்போ செவ்வாய் பகவான் வெறும் லக்னத்துக்கான அதிபதி மட்டும் இல்ல, இவரு மேஷத்துக்குமே அதிபதி ஆகுறாரு. அப்போ 1க்கும் 6க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிபத்தியம் ஆகுற செவ்வாய் பகவான் இவருக்கு லக்னத்துல இருக்கு அப்படின்னா, ஜாதகருடைய வந்து புகழ், கீர்த்தி எல்லாமே வந்து இவருக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, 6ஆம் பாவத்துக்கும் வந்து செவ்வாய் பகவான் அதிபதியா ஆகுறதுனால, ஒரு தேடி வந்து ஒரு கடன் வாங்குற குடுக்குற ஒரு சூழல் ஏற்படலாம். அதேபோல பிரச்சனைகளும் தேடி வரக்கூடிய சூழலும் ஏற்படலாம். தொழிலுன்னும் பொழுது 10ஆம் பாவம்னு எடுத்துக்கிறோம். 10ஆம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா, விருச்ச லக்னமா போகுது அப்படின்னா, 10ஆம் பாவம்ங்கிறது இவருக்கு சிம்மம் ஆகும். ஸோ சிம்மத்தினுடைய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ஆகுறாரு. சூரிய பகவான் இவருக்கு எந்த இடத்துல இருக்காருன்னா, 11ஆம் இடத்துல. அதாவது கன்னியில இருக்காரு. அப்போ தொழில் மூலியமா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாபம், மகிழ்ச்சி, அதேபோல ரெட்டிப்பு வருமானம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா அமைப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதேபோல சரி அந்த 11ஆம் பாவம் அது நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, கன்னியோட அதிபதி யாருன்னா புதன் பகவான். புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 8, 11க்கு ஆதிபத்தியம் ஆகுறாரு. அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்து அதிபதி எங்க இருக்காருன்னா, இவருக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, லாபம், மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதேபோல அந்த லாபத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகர் வந்து ரொம்ப செழிப்பா இருப்பாரு, நல்லா சுகமா இருப்பாரு. அதாவது சொத்து, வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு நல்லதாவே அமையும் அப்படின்னு சொல்லலாம்.